பாடக்கூடிய விஷயமே. எனக்கும் அப்படி வரதான் ஆசை, ஆனா முடியலையே. அப்போ அவரும் ஒரு நல்லதான் சொன்னார், ரெண்டு குணக்கெல்லாம் நல்லது நடக்கும் ஜோசியாது என்று. எந்த அளவுக்கு மகள் சொல்லுங்க. வார்த்தை வரையில 3வது சர்ப்ரைஸ் அடுத்த மருமகன் இங்க இருக்கிறவர். இப்போ 4வது நீங்க வந்திருக்கிறீங்க. அதான் சொல்றது, கடைசியா லேட்டா வந்தால் லேட்டஸ்டா. இப்போ கடைசியில் இந்த பேர் இல்லைன்னு சொன்னா கவலைப்பட போறது நீங்க மட்டும் இல்லை, அவையிலும் தான். நான் நினைக்கல அண்ணன் இப்படி செய்வேன்ட்டு. பாட்டாளியாக என்னோட பெருசா கதைக்க மாட்டேன் மூவ் பண்ணி பயம். இப்போ கொஞ்ச நாள் தான் நான் எங்களை வருத்தமா இருக்கிறாங்க. சரி அப்ப நான் வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன் சும்மா உங்களோட புண்ணியத்தால. எங்கட புண்ணியத்தால இன்னைக்கு தான் நான் உங்களை முதல்ல பாக்குறேன். சரியா, நான் என்ன புண்ணியம் பண்ணன்றேன்னு எனக்கு தெரியல, அதனால அதை நான் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களோட வந்து கேட்குறேன் என்ன புண்ணியத்தால நல்லா. அவரவர் செய்யறது ஒவ்வொரு காரியத்தால தான் அவரவர் நல்லா இருக்கிறது. சரியா, அப்ப அவரவர் எண்ணங்களுக்கு தான் வாழ்க்கை அமையும், அப்படித்தானே? அப்ப அண்ணாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இன்றைக்கு வந்து இந்த வாழ்க்கைன்னா 45 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கே சந்தோஷம். இன்றைக்கு 45 வருஷத்துக்கு இது ஒரு புதுசான ஒரு எனக்கு ஒரு லைஃப், ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி. விரட்டி அடிக்கிறாங்களா அப்படியா? இன்றைக்கு காலையில இருந்து முதல் வந்து எனக்கு காலையில் எழும்பி சன்னதிக்கு போட்டு வந்தேன். அப்போ சன்னதியில் அங்கே ஒரு சாத்திரி ஒரு ஆள் பார்த்தாரு. அப்போ அவரும் ஒரு நல்லதான் சொன்னார், ரெண்டு குணக்கெல்லாம் நல்லது நடக்கும் ஜோசியாது என்று. அவர்கிட்ட ஆசுவாதத்தோட திருப்பி இங்கே வந்தால் 2 மணிக்கு வெளிக்கிட்டாங்க அடிக்க. முதல் 2 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் உண்டு மச்சால். 2வது சர்ப்ரைஸ் வந்து மருமக்கள். 3வது சர்ப்ரைஸ் அடுத்த மருமகன் இங்கே இருக்கிறவர். இப்போ 4வது நீங்கள் வந்திருக்கிறீங்க. தெரியாது, ஆனால் இது கெஸ் பண்ணலை மேடம். நான் முதலே அவள் கெஸ் பண்ணினான், என் மருமக்கள் என்று கொடுக்க நான் அதை அவமாகத்தான் இருப்பான்னு கெஸ் பண்ணினது. ஆனால் இப்போ நான் துஷா அண்ணட்ட மகள் துஷா தான் அனுப்பியிருப்பேன். அண்ணோட மகள் ஒன்று இருக்கு, துஷான் இருக்கா? அவ கொடுத்துருப்பான்றீங்க. அவள் தான் கொடுத்து. சரி, அண்ணன் ஃபேமிலி கொடுத்துருப்பான். அண்ணன் ஃபேமிலியா மகளா? மகள் கொடுத்துருப்பா. அண்ணன் மகள் அவையெல்லாம் மிஸ்ஸிங் அப்படியா? அதனால அவையிலன்னு சொல்றீங்க. சரி, அப்போ உங்களோட கெஸ்ஸிங் சரியா இல்லைன்றது லாஸ்டா பார்ப்போம். சரியா? ஆனா சில வேளைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க எதிர்பார்க்கறது இதில் ரெக்கார்ட் ஆயிட்டு. இப்போ கடைசியில் இந்த பேர் இல்லைன்னு சொன்னா கவலைப்பட போறது நீங்க மட்டும் இல்லை, அவையிலும் தான். சரி, அதனால நீங்க லாஸ்டா கெஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நடக்கிறது தேனும். சரி, கிட்டத்தட்ட வாரீங்க, ஆனா அதுக்கிட்ட வரல. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு கேக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அண்ணனுக்கு ஒரு வடிவான கேக் இது பிடிங்க. ரைட், அப்போ 45 உங்களோட ஏஜ் போட்டு கீழே வச்சிருங்க. அப்படி ஒரு அழகான கேக் கொடுத்து விட்டீங்கன்னா. சரியா? அப்போ இது வந்து வெஜ் கேக் தான், சொல்லி தான் கொடுத்து வேணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி அவர் வந்து சரியான பக்தன், அதனால மரக்கறியே கொண்டு போயிருங்கன்னு சொன்னான். அதனால தான் உங்களுக்கு மரக்கறி அணிச்சல் கொண்டு வரலாம். அணிச்சல்னா தமிழ்ல அணிச்சல் தமிழ்லாம் சொல்றது, கேட்க அணிச்சல் சொல்றது. அதனால தெரியுமா? இல்ல, அதை பயன்படுத்துவோம். நல்ல விஷயம் இல்ல தமிழ் சொல்லு யூஸ் பண்றது. நீங்க வந்து கழிப்புறீங்களா? சரி, நானும் கொஞ்சம் தேடினேன், ஏன் இந்த கேக்குன்றது ஆங்கில பேராச்சு, தமிழ் பேர் என்ன அணிச்சல் என்று வந்தது. அது பிறகு நான் பெரும்பாலுமே இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அணிச்சல் என்று அழகான தமிழ் பேர் விடுவான்றதுக்காக. அப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு அணிச்சல் கொண்டு வந்து வச்சிருக்கேன். சரியா? பிடிச்சிருக்கா? ரைட். அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட், அதுல நிறைய வெரைட்டியா பழங்கள் இருக்கு. சரியா? இதுல வச்சிருக்கேன் நான். நெஞ்சால இதுக்குள்ள அன்னாசி, பப்பாப்பழம், அதே மாதிரி கிரேப்ஸ், வாழைப்பழம், ஆப்பிள், நிறைய எல்லா பழங்களும் இருக்கு, மாம்பழம். சரியா? அப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால் பழங்கள் கண்டிப்பாக நாங்கள் எடுக்கணும். கட்டாயம். உணவு எடுக்கிறத விட இந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் மாமிசங்கள் அந்த உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்து இந்த மாதிரி மரக்கறி சாப்பாடுகள், அதே மாதிரி பழங்கள் அதெல்லாம் எடுக்கிறது நல்லம். ஏன்னா பெரும்பாலும் உடம்புக்கு நல்லம். மாமிசமே இல்லையா? வா, அதே பாடக்கூடிய விஷயமே. எனக்கும் அப்படி வரதான் ஆசை, ஆனா முடியலையே. ஏன்னா அதுவே இப்ப இருந்தா கிடைக்குது. இதுக்குள்ள மரக்கறி பெர்ஃபெக்டா கிடைச்சா ஓகே. சரியான முறையில் ஒருவங்க தருவாங்களா இருந்தா கண்டிப்பா அதை பண்ணி சாப்பிட்டு உயிர் வாழலாம். அதுதான் நல்ல விஷயம். நிறைய பேர் அப்படி நான் பார்த்துருக்கேன். அதனால சில உணவு வகைகள் அப்படி தானே ஒவ்வொருத்தர், சில பேருக்கு இந்த உயிரை எடுத்து சாப்பிடணுமான்ற கேள்வியும் இருக்கலாம். சரியான உணவு சங்கிலி எங்க படைப்பப்படி ஒன்றும் செய்யல, அனைத்து ஒன்று மனிதான். சில பேர் விருப்பத்தை பொறுத்து, சில பேர் காத்த உண்டே வாழ்றானு, அப்படிலாம் இருக்கு. சரி, அண்ணா பாஸ்கெட் பிடிச்சிருக்கா? சரி, அழகான ஒரு பழக்கூட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்கு வந்து ஒரு தாம்பூல தட்டு. சரியா? அதுக்குள்ள வந்து யார் நிற்கிறேன்னு சொன்னால் லக்ஷ்மி தேவி உங்களுக்கு இருந்திருக்கு. அப்படிங்க இப்போ லக்ஷ்மி வந்து அழகா மாலையெல்லாம் போட்டு, சரியா, தாம்பூல தட்டில் உங்களுக்கு மொய் கொண்டு வந்திருக்கா. என்ன ஒன்று இருக்கா? மொய் அப்படி கொஞ்சம் வச்சிருக்க. மஞ்சள் பை எல்லாம் கொடுக்குற மாதிரி மஞ்சள் தாள்லேயே வந்திருக்கு. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 25,000 வந்திருக்கு. 50 வந்திருக்கு. வடிவானுங்க உங்களுக்கு எத்தனை வயசு? 25, 30, 35, 45. அப்போ எவ்வளோ இருக்கு? 45 வயசுக்கு தான் காசு இருக்கு. எங்களுடைய
கட்டுப்பாடு பிரகாரம் எத்தனை வயதோ அத்தனை காசு தான் விற்போம். ஒரு உங்களுக்கு வயசு 100ன்னா 100 1 லட்சம் கொண்டு இருக்கும். ஆமா சரியான டேட்டா பாருங்க 55 45 என்ன எக்ஸ்ட்ரா அந்த 1000 ரூபா மாதிரி அப்படியா? ஓ ஒன்று 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 இது கொடுத்தவங்க நான் இனிமேல் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்தால் நான் சொல்கிறேன். சரியா, நல்ல ஐடியா அது. நன்றி, நான் அடுத்த முறை இதை பயன்படுத்துறேன். சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லக்ஷ்மி சரியா ஒரு தாம்பூல பெட்டில் அழகாக வந்திருக்காங்க. அப்போ எப்பயுமே கடவுள் எங்களை வந்து சிலைகள் வந்து சேர நல்லமன்னு சொல்லுவாங்க. அதுவும் இது மாபிள் சிலை தான், சில உடையாது. அதனால இந்த சிலைகள் வந்து சேர்ந்த லக்ஷ்மி வாரன்னு அர்த்தம். வீட்டில் உங்களுக்கு செல்வ செழிப்பு கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு இந்த பிறந்த நாள் இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருஷமா இருக்கட்டும். செய்கிற தொழில் முடிச்சிருந்த எல்லா விஷயங்களுமே சிறப்பாக வாழ்த்துறேன். சரியா, பிடிச்சிருக்கா? நன்றி. லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு. சரி, அதுக்கு முதல்ல ஒரு பாட்டும் இருக்கு. உங்களுக்கு ஒரு அழகான பாடல் ஒன்று படிச்சு காட்ட சொன்னாங்க. சரியா, கேளுங்க. அதுக்கு முதல்ல யாருங்க இது பண்ணதுங்க என்று சொல்லுங்க. நீங்க 2 பேரை குறிப்பிட்டீங்க. அந்த 2 பேருமே இல்லைன்றதான் துக்கமான துயரமான ஒரு விஷயம். இல்லாட்டி நான் ஸ்டார்ட்லயே ஆமாண்ணா எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இல்லையே, நீங்க அட்லீஸ்ட் அது கிட்ட வந்தீங்கன்னா கூட நான் கொஞ்சம் ஓகே அண்ணா கிட்ட வர என்று சொல்லிட்டு நான் அந்த பாட்டை படிச்சுட்டு யாருன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் கொடுத்து ஓடிடுவேன். ஆனா நீங்க அது கிட்டே வரல. அப்படி இல்லாட்டி இங்க இருக்கிற இது உதவுங்க ஏதாவது ஒரு அமைப்பு ஒன்று சேர்த்துச்சோ சரி. இங்க இருந்தா வந்தது பெருசெல்லாம் இங்க இருந்தா வந்துச்சு. நான் உங்களுக்கு குழு கொடுக்குறேனே பாவம் நீ அப்படின்னு சொன்னா இங்க இருந்த ஒரு அமைப்பு ஒன்று எனக்கு செய்திருக்கு. என்ன அமைப்பு? என்ன அமைப்பு? எத்தனை அமைச்சர் என்ன என்னடா பாலுண்ட உதவங்கரங்கள் செய்திருக்க நினைக்கிறேன். உதவங்கரங்கள் அந்த அமையம் செஞ்சிருக்கலாம் அப்படிங்களா? வாய்ப்பு இருக்கா? ஒரு பாடல் இருக்கு பாப்போமா? ஷூரா? அவையில் தானா? என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாகாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்ன பாட்டு ஓகேண்ணா? எப்படி பாடு? நல்லா இருந்துச்சா? யார் அனுப்பினது? அண்ணா அனுப்பி. சரியா, அப்ப என்ன சொல்லி அனுப்பினு சொன்னால் அண்ணான்னு சொல்றீங்க நீங்க. அண்ணாவோட சேர்ந்து ஒரு சில பேர் பண்ண விஷயம் தான் இது. அதாவது அப்பா என்ற தாண்டி இன்னொரு அப்பா, அவர் சித்தப்பா கிடையாது, இன்னொரு அப்பா. அப்பா இடத்துல அப்பா என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் எனக்கு அவர் செய்திருக்கார். சரியா, அப்பா அப்பாண்டே சொல்லலாம்னு சொன்னாங்க. சித்தப்பா தான் முறை. ஆனா அப்பான்னு சொல்ற அளவுக்கு அப்பா எனக்கு என்னென்னலாம் தெரியணுமோ, அப்பா என்னெல்லாம் தெரியலையோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அந்த அண்ணா அண்ணி குடும்பம் உங்களுடைய அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி எங்களை அனுப்பி விட்டாங்க. சரியா, அதில் வந்துட்டு ஒரு அழகான வாழ்த்தும் போட்டிருக்கணும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சித்தப்பா என்று போட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் வெற்றியாலும் அன்பாலும் நிரம்பி வழியட்டும். இந்த இனிய நாளிலே உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகட்டும். அண்ணா அண்ணி பராமக்கள் துஷா கிஷான் மருமகன் தேனுஜன். பிடிங்கோ பாருங்க, நீங்களும் உங்களோட அழகான மனைவி இருக்கீங்களா பாருங்க. நல்லா என்ன மகிழ்ச்சியாப்பா அண்ணனுக்கு? எந்த அளவுக்கு மகிழ்ச்சி சொல்லுங்க. வார்த்தை வரையில அதாவது என்ன சொல்ல, நாங்கள் ஆரம்பத்துல இருந்து நாங்கள் எங்க போனாலும் சோடியா தான் போறது. நான் உண்டு, தம்பி உண்டு, எங்கட சித்தப்பான் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம். காலநிலையால் மற்ற இடத்து வேலைகளால் அப்படி புரிஞ்சிருக்கிறோம். இப்போ மற்றபடியில் ஒரே இதாகத்தான் இருப்போம் எல்லாரும். நான் நினைக்கல அண்ணன் இப்படி செய்வேன்ட்டு பாட்டாளியாக சொல்லி விட்டுட்டாங்கல்ல. இப்போ கொஞ்ச நாள் தான் நான் எங்களை வருத்தமாக இருக்கிறாங்க. அவன் நாங்கள் அண்ணன் தம்பி என்று இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் நாங்கள் இருப்போம். ஆனால் இன்னும் ஒரு ரியலை இப்போ எங்களை காலங்களோ ரியலை அப்படி அவனை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறேன். வேற ஒரு வார்த்தை சொல்ல கிடைக்கல. நீங்கள் காலையில் போனது தானே நான் கோவிலில் நிச்சயக்காக என்னோட கதைக்கெல்லாம் போச்சு. அப்படித்தான் அந்த காலங்கள் ஏதோ தெரியல அப்படி கொண்டு போய் கொண்டிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, அவரோட மட்டும்தான் கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன்னு என்ன தெரியல. சரி, என்ன தூரமாக இருந்தாலும் சில விஷயங்கள் இப்படி தானே ஒரு நாள் வரும் பொழுது இந்த அன்பு வெளிப்படும். இன்றைக்கு மூலம் கண்ணீர் மூலமாக வெளிப்பட இல்லையா அந்த அன்பு? எல்லா நாளும் அப்படி நாங்கள் வெளிப்படுத்த இயலா. அதுக்கான ஒரு நாள் வேணும். சில நேரங்களில் அந்த பிரிதல் கூட அந்த அன்பு வெளிக்காட்டுறதுக்கான ஒரு கூடுதலாக இருக்கலாம். அல்லது நாளைக்கு நீங்கள் கூடி அந்த விடப்பட்ட அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை ஃபீல் பண்ணுவீங்க.
எப்பயுமே அன்பு வந்துட்டு கூடவே இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. தூரமாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான அன்பு வழிகாட்டுறதுக்காக கூட அப்படி நடந்திருக்கலாம். சரியா? அதனால் உங்களுடைய அன்பு, அந்த காதல் என்றைக்கும் நிரம்பி வழிகட்டும், உங்களுடைய உறவுகள் கூட சேரட்டும். சரியா? வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல விஷயம் இந்த கேப்பிருக்கு இல்லையா, அது வந்து கூடி சீக்கிரம் இல்லாமல் போகும், யோசிக்க வேண்டாம். சரியா? சரியா? உண்மையான அன்பு, தூய அன்பு இருக்கும் இல்லையா, அந்த தூய அன்பு எப்பயும் பிரிஞ்சு போவா. கண்டிப்பாக ஒரு நாள் எங்களுக்கு கூடவே வரும். சில நேரங்கள் அந்த சின்ன பிரிவு தான் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு கண்ண காலத்துக்கு கூடவே கொண்டு போகும். அதனால இந்த பிரிவு நல்ல நினைச்சுக்கொள்ளும். சரியா? மகிழ்ச்சி தானே? சரி, அப்ப அண்ணா பிள்ளையெல்லாம் சொல்லிக்கணும். அப்புறம் மரமகன் நிற்கிறாருன்னு சொல்ல போறீங்களா? சரி, என்ன பண்ணாங்களா? அவையில கேட்டேன். அவையில என்னோட பெருசா கதைக்க மாட்டேன் மூவ் பண்ணி பயம். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் எல்லாருக்கும் செல்லம் கொடுத்து எல்லாரும் கதைப்பிட்டு நான் மட்டும்தான் அதுக்குள்ள ஒரு பிரின்சிபல் மாதிரி எல்லாரும் என்ன எனக்கே தெரியும் அதுகளுக்கு அன்பு கொடுக்கணும், பாசம் கொடுக்கணும்ண்டு. அதனால அதை கையில் எடுத்துட்டா ஒரு ஆளுக்குனாலும் பயம் இருக்கும் கண்டிப்பா. அப்படியே பயப்படுத்தி வேண்டைக்கு எல்லாரும் இந்த தூரம் கதைக்கிற அளவுக்கு தான் போட்டுனேன். அதை என்னென்று சொல்றது, அது அப்படி ஒரு ஆள் இருந்தால் தான் கொண்டு போகலாம். நான் சொன்னேன், அப்பா செய்யாத கூட எனக்கு எல்லாம் செஞ்சிருக்கேன் சித்தப்பான்னு சொல்லி தான் சொன்னாங்க. சரியா? அந்த மாதிரி தான் சொல்லி எங்க அனுப்பிவிட்டான். அதால நான் அவைகளுக்கு ஒரு வாழ்க்கையுண்டு வழியுண்டா காட்டோன்மெண்ட் தான் ஒழிய அப்படி ஒரு பிரின்சிபலாக இருக்கிறனொழிய ஒரு எனக்கு உள்ளுக்கு அன்பு இருக்குது. இல்லை, பொதுவாக ஆண்கள் அப்படித்தான், கண்டிப்பானது. ஆனால் அம்மா கூட அதிக அன்பு அப்பாக்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும். சரியா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரைட், எல்லாம் 10 மாதம் சுமக்கிறது அம்மான்னு சொன்னா, காலம் கூட சுமக்கிறது அப்பா. அந்த வழி யாருக்கும் புரியாது. சரியா? நீங்க என்னதான் ஆம்பளை அழகான்னு சொல்லுவாங்க, ஆனா ஆம்பளைக்கும் அழுகு வரும்ன்றது விஷயம் இருக்கு இல்லையா? சரி, அதனால எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியான கேட்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த ஒரு சில பேரை பார்த்தா வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அவங்க கூட இருக்கணும்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களோட முகம். அந்த மாதிரி முகம் எப்பயும் இருக்கட்டும். வாழ்த்துறோம். எப்பயும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி 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 நன்றி. சரி, ஒரு விஷயத்தை கடைசியாக கேட்டுருவோம். இப்போ 4% வந்தது உங்களுக்கு. சரியா? நாங்கள் தான் கடைசி நினைக்கிறேன். எது உங்களுக்கு மட்டத்தை மகிழ்ச்சியை கொடுத்தது? இன்றைக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த பொய் சொல்லக்கூடாது. நாங்களே அந்த அதான் சொல்கிறது, கடைசியாக லேட்டாக வந்தால் லேட்டஸ்டாக அதான் சொல்கிறது. வாழ்க்கையில் ஒரு தோல்வி தான் வெற்றியை கரகுறின்ற மாதிரி கடைசியில் ஒரு நோமலாக வந்து கடைசியில் இதாக வந்துட்டுது. சந்தோஷம். எனக்கு இப்படித்தான் வந்து அமைகிறது, கடைசியில் வந்துடுது அது. சரி, வாழ்த்துக்கள்னா நான் நினைக்கிறேன் அம்மா நிற்கிறா, அது அம்மன் வடிவான போவோம், அம்மான போவோம். சரியா? உங்களை மாதிரி அதே வட்ட போவோம். சரி, எங்கடா அங்கே அம்மா அவள் இருந்துவா, வாக்கு முழு பல்லுமே இல்லை. மகளம்மா, அவன் பேரே மகளம்மா தான். ஜப்பி வாய், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பா. ஆனால் விட இல்லை, பட் அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பல்லு தான் கிடக்கு. இந்த பல்லு முள்ள இல்லைன்னா அவ்வளோ முடிச்சு இந்த அவக்கு ஜப்பி கண்ணம். எப்பயுமே முதியோர்கள் ரொம்ப அழகு. சரியா? ரைட், நன்றி அண்ணா. கடைசியாக நான் கேட்க கொடுத்தோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அநாத, happy birthday to you, may God bless you. Super, right?